பார்ப்பேன் சார். ஷோ இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகுது. பாரு நல்லா கேம் விளையாடுறாங்க. எப்படின்னா அடுத்தவங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நடிப்பு அரகனை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அவரை வெளியே அமிச்சாச்சு. அந்த வாட்டர் மெலனை எல்லாம் சாப்பிட்டு தூக்கி போட்டாங்க. இப்போ வந்து கம்ருதீனை வச்சு விளையாடுறாங்க. கம்ருதீன் வந்து பாருக்கு ஆக்சுவலாக ஓப்பனாக தான் இருக்கிறான். நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், நீ என்னை கழட்டி விட்டுற போறியோ அப்படின்னு அவர் ஓப்பன் டாக்காக பேசுகிறாரு. ஆனால் பாரு அப்படி கிடையாது. பாரு ஃபஸ்ட்டு வந்து கம்ருதீனை வச்சு ப்ளே பண்ணாங்க. ஃபஸ்ட்டே அவன் என்னை பேட் டச் பண்ணா, குட் டச் பண்ணான்னு பேசினாங்க. இது எல்லாமே ஃபுல்லாகவே ஷோக்கோசம் அவங்க பண்ணுறது. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அவங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து வச்சு விளையாடிட்டாங்க. சுவாரஸ்யமாக லவ் ட்ராக் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை வச்சு அவங்களால ஃபினாலே போக முடியாது. ஏன்னா லவ் கப்பிள்ஸ்லாம் வெளியே அனுப்பிச்சிருவோமா நம்ம ஆடியன்ஸு, நீ வெளியே போயே லவ் பண்ணுமா, உனக்கு எதுக்குமா டைட்டில் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ அதை முடிச்சுட்டு ஒரு கேர்ள்ன்ற மாதிரி அவங்க பேட் டச் குட் டச். ஆனால் நீங்கள் ஆஃப்டர் 11:30 12:30 கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதனால் நான் சொல்ல விரும்பலை. பார்த்தீங்கன்னா லிட்ரலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற தெரியுது. பாரு தான் வந்து ஆக்சுவலாக கம்ருதீனை வந்து தேவையில்லாமல் பண்ணுறது பண்ணிவிட்டு அப்புறம் குட் டச்சு பாரு. ஏன்னா இப்போ அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அதனால கம்ருதீனை டவுன் பண்ணுறாங்க அவங்க. அந்த நாய் குலைச்சது பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. எல்லாருமே கம்ருதீனும் பாரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு வரணும். ஏன்னா ஒரு பாவம் ஓட்டு வரணும்ல. இந்த பையன் தான் இந்த பொண்ணுக்கு எடுத்துட்டான்ப்பா, பொண்ணு நல்லவ அப்படின்னு எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, பையனுக்கும் பொண்ணுக்கும் அநியாயம் நடந்தால் பொண்ணு சொல்கிறதா நம்பும். என்ன பண்ணுறது, நம்ம சென்னை தமிழ்நாடு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ அவள் கேம் ப்ளே பண்ணுறா. இப்போ அவங்க அம்மா வேறு வந்துட்டாங்களா. ஸோ அவங்க அம்மாவும் சூட்சமாக ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு கம்ருதீனை விட்டு தான் ஆகணும். அது ஒரு ஆக்டிங், அது ஒரு இதுக்கு. ஆமாம், இந்த மாதிரி நான் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னை கேளுங்க. அவள் விஜய் ஆச்சே எல்லாமே அவள் பண்ணிட்டு தான் வந்திருப்பா. அவள் ஃபீல் பண்ணுறா. கண்டிப்பாக இருக்கும். பிஆர் வச்சுக்கிட்டு வெளியே பண்ணிட்டு தான் வரான். ஏன் ஓட்டு இறங்கவே இல்லை. எல்லாம் பிஆர் மணி தான். மணி வில் டாக்ஸ் எவ்ரி திங். கம்ருதீன் நியாயமாக தான் கேம் விளையாடுறான். அவன் என்னென்னா பேசுகிறான், ரொம்ப கோவம் ஹாஷாக பேசுகிறான். பட் அவன் பாரு விஷயத்தை பற்றி பேசும்போது நீட்டாக அப்ரோச் பண்ணுறான். நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு உன் மேலே இருக்குது அப்படின்னு அவன் நீட்டாக தான் இருக்கான். சாண்ட்ரா பற்றி என்ன சொல்கிறது, ஒரே அழுன்னு அழுகுறா. அவளுக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஃபஸ்ட்டு எபிசோட்லலாம் பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடி நிறைய பேசுகிறா. ஆனால் அதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்கவே இல்லை. அது ஏன் தெரியல, அவங்க ஃப்ரெண்டுன்றதுனாலையா. சாண்ட்ரா நிறைய பண்ணுறா அவள், ஆனால் வெளியே வரமாட்டேங்குது. குட்டி குட்டி படம் போடுறாங்க எல்லாருக்கும், இவளுக்கு எப்போ போடுவாங்கன்னு தெரியல அந்த படம். திவ்யா கணேஷ் நல்லா போல்டாக இருக்காங்க. என்ன நடக்குதோ அதை அவங்க சொல்கிறாங்க. மேபி ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வரலாம் பை சான்சஸ். லாஸ்ட் எபிசோட் சொல்ல முடிஞ்சுது, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர், ஓட்லேருந்து எல்லாமே. இந்த வாட்டி யார் போவாங்கன்னு தெரியல, கணிக்க முடியல. ஆனால் விக்கல்ஸ்க்கு அதுக்கு நல்லா ஆளுன்னு நல்லா தெரியுது. ஆமாம், அது ஆக்சுவலாக உண்மைதான். அவள் ஏன்னா மெடிசன் கொடுத்தாச்சு. ஏன் ஒரு பால் இருந்தால் தான் டீ குடிப்பாளா, எத்தனோ நாள் டீ இல்லாமல். அது ஒரு ப்ளே. ஏன்னா கனி உள்ளே போகல, அதனால் இவங்க வந்து நம்ம இருக்கணும், நம்ம பண்ணணும். ஏன்னா அவங்க ஜெயிலுக்குள்ளே நிறைய பேசிக்கிட்டாங்க அந்த காசிப்ஸ்லாம். ஸோ அது ஆக்டிங் தான், ஸ்கிரிப்ட் மாதிரி அவங்க ரோல் ப்ளே பண்ணாங்க. கனி ஆக்சுவலாக ஃபைனலிஸ்ட்க்கு போகிறதுக்கு டவுட். ஏன்னா அந்த கேம்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க ஹாஷாக விளையாட மாட்டாங்க. டாப் 7 8க்கு வரும்போது நிறைய ஃபிசிக்கல் கேம்ஸ் தான் இருக்கும். கனி அப்போ போக மாட்டாங்க அவங்க. கானா வினோத் ஆக்சுவலாக ரெப்ரசன்ட் பண்ணி அவர் பயங்கரமாக அடிக்கிறாரு அவர். பட் இதே பிளேலே இருந்தாருன்னா அவரோட நேம் ரொம்ப ஸ்பாயில் ஆகும். இந்த வாரம்லாம் ரொம்ப கோவப்படுறாரு, வார்த்தைகளை பேசுகிறாரு. என்ன தான் கேப்டன் ஆனாலும் எகிரி குச்சி போய் என்னென்னோ பேசுகிறார். அது ரொம்ப நாள் நிற்காது. அவர் கேம் நல்லா விளையாடுறாரு, வார்த்தைகள் நிறைய விடுறாரு. இப்போ ரொம்ப ஆட்டிடியூட் வருது அவருக்குள்ள. டைட்டில் வின்னர் என்ன கேட்டிங்கன்னா விக்கல்ஸ் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் அவர் வந்து தகுதியானவர். பேசுகிறது, தன்மை, ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, அவர் கேங் குரூப்பிசம் எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. ஒருத்தவங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா பாரு வியானா எல்லாம் அவரை வச்சு சூப்பராக இந்த பக்கெட் கேம் வச்சு ஒன்று ஆடினாங்க பார்த்தீங்களா, நடு ஹாலில் தூக்கிட்டு வந்துச்சு. அதனால அவர் அப்போ கூட உண்மையாக இருந்து நான் தான் தப்பு பண்ணிட்டோன்னு எல்லாக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஸோ டைட்டில் வந்து விக்கல்ஸ் தான் வருவார். ஆமாம், அவர் தான் உண்மையாக. ஆனால் அவர் தான் வரணும். பாக்கியெல்லாம் பெஸ்ட்டு ஃபிசிக்கலாக கேட்குறீங்களா, இவர் தான் பெஸ்ட்டு. கம்ருதீன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அவர் பெஸ்ட்டு. மைண்டு, தாட் ப்ராசஸ் இது எல்லாமே விக்கல்ஸ்.
ஃபர்ஸ்ட் பிளே பாரு அண்ட் சாண்ட்ரா. சாண்ட்ரா. ஓகே, டைட்டில் என்ன சொல்லிட்டீங்க? ஆமாம். இந்த கேம்ல வேற இந்த வீக் யார் வெளிய போக நினைக்கிறீங்க? இந்த வீக்கு யார் வெளியே போவாங்க? எல்லாரும் நாமினேஷன் போயிட்டாங்க. ஆமாம். இப்போ 2 பேர் அனுப்ப போறாங்க, தெரிஞ்சு போச்சு. யார் போவாங்க? மேபி கனி போகலாம், சுபி போகலாம். ஆனால் சுபி வந்து அவங்க கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி வரதுனால மேபி இந்த எலெக்ஷன் தாண்டி கூட நெக்ஸ்ட் இதுக்கு அவங்க போகலாம். இந்த வீடியோ போட்டுக்கலாமா? யா ஷூர்.